வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் படம் எப்படி இருந்துச்சு, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா. இதுதான் ஃபர்ஸ்ட் அனிமி படம் பார்க்குறதா. லேப்டாப்லேயே பார்க்கும்போதே அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு மாதிரி சும்மா மிரட்டி விட்டாங்க. சத்தியமாக இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா மறக்கவே முடியாதுடா எப்பா. அண்ட் நம்ம சேனலில் ரீகேப் வீடியோவும் இருக்குதுப்பா. இது வரைக்கும் என்ன டீமன் ஸ்லேயர் நடந்துச்சுன்னு மொத்தமாக 63 எபிசோடையும் கவர் பண்ணி வீடியோ போட்டுருக்கிறேன். ஸோ அதையுமே கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீமன் ஸ்லேயர் வேர்ல்டு என்ன, இந்த டீமன்ஸ் யாரு, ஹாஷிராஸ் யாருன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதோட நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் நான் ஸ்பாய்லர் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் முடிச்சிடுறேன். அதாவது ஸ்பாய்லரே இல்லாமல் எப்பா இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்கிற அந்த விஷயங்களை நான் ஸ்பாய்லர் இல்லாமல் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ண போகிறத எப்பா ஸ்பாய்லர் இதுக்கப்புறம் இருக்க போகுதுப்பா அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பாய்லர் இல்லாமல் ரிவ்யூவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்பாய்லர் இருக்கிற ஏரியாவுக்கு வரேன். ஏன்னா 1-2 இல்லை, ஏகப்பட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணி ரசிக்கிற அளவுக்கு அவ்வளோ இருந்துச்சு இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஸ்பாய்லர் இல்லாத ஏரியாவை முடிச்சிடலாமா. ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி கேசலில் மொத்த பேருமே வந்துட்டாங்க. எல்லா ஹாஷிராஸும் உள்ள இறங்கியாச்சு. அங்கே ஃபுல்லாக டீமன்ஸ் நிறைஞ்சி கிடக்குது. இப்போ எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க அதுதான் இந்த படமே. அண்டு ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்குடைய கடைசி எபிசோடில் மூசான் வந்து வாங்கடா என் ஏரியாவுக்கு வாங்கடாங்கிற மாதிரி மொத்த பேரையும் இன்ஃபினிட்டி கேசலுக்கு தூக்கிட்டு போயிட்டா. அப்படி என்னடா இடம் இது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மிரண்டு போய் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. அதோடைய கண்டினியூஷனாக தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த இன்ஃபினிட்டி கேசலுக்குள்ள அதை முதல்ல இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மொத்த டீமன்ஸ் எப்படி சமாளிச்சாங்கிறது தான் இந்த படம் முழுக்க போகிறது. அண்ட் மாஸ் ஹீரோ படம் மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷனுக்கும் தேட்டரில் விசில் பறகுது. முக்கியமாக டான்ஜிரோ ஜெனிட்சு கேரக்டருக்குலாம் அவன் ஸ்க்ரீனில் காமிச்சாலே விசில் சத்தம் கிழியுது. அதுக்கப்புறம் இனாசுகே அவனுடைய அந்த கத்தியை வச்சு என்ட்ரி ஆகிறதுலாம் மாஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த மொத்த படமுமே ஜெனிட்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ பார்த்துக்கப்பா, டான்ஜிரோ செகண்ட் ஆஃப் நீ பார்த்துக்கப்பாங்கிற மாதிரி ரெண்டு பேருடைய ஃபைட் சீக்வன்ஸ், அவங்களுடைய எமோஷனல் ஸ்டோரிஸ், அவ்வளோதான் இந்த படமே. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் அனிமி சீரிஸ் பார்க்கவே இல்லையப்பா, நான் போனால் எனக்கு படம் புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கூட பார்த்துட்டு போங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு எபிசோடில் இருக்கிற மூமெண்ட்லாம் இவங்க இங்கே ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த மூமெண்ட்டை இவங்க திருப்பி காட்டும் போது இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். இல்லைனா இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, எமோஷனல் ஸ்டோரி நல்லா இருக்குங்கிற மாதிரி ஓகேவா ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் ஆகி அப்போ காமிச்ச இந்த மூமெண்ட்டை வேற மாதிரி இதில் கொண்டு வந்திருக்காங்களேன்ற மாதிரி இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் மொத்தமாக பார்த்துட்டு போவது நல்லது. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் செதுக்கி வச்சிருக்கிறாங்க சார். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அப்படியே லேப்டாப்லேயே அப்படி இருக்கும். அதுவும் பிக் ஸ்க்ரீனில் 10,000 வாலா வெடிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக ஒன்று பண்ணுவாங்க. விக்கலடே இதுக்கு மேலே அடுத்தடுத்து என்னடா பண்ண போறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா டே இந்த டீமன்ஸுக்கே இவ்வளோ பண்ணுறீங்களே, இதுக்கப்புறம் இந்த மூசானோடைய ஃபைட்டெல்லாம் எப்படா கொண்டு வர போறீங்க. இதுலேயே ஒரு மாதிரி டே நான் ஓவர் ஹைப் ஆகிட்டேன்டா, இதுக்கப்புறம் இதை விட அதிகமாக பண்ணாதான் நான் சாட்டிஸ்ஃபை ஆவேங்கிற அளவுக்கு அந்த அக்காசா விசஸ் டான்ஜிரோ ஃபைட்லாம் வந்து பெஸ்ட்டு. ஜெனிட்ஸோட ஃபைட்டுமே வந்து அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. அது விஷுவல் ட்ரீட்டு. ஜெனிட்ஸு ஃபைட் பண்ணுற விதங்கிறத விட அவனுடைய அந்த எமோஷனல் சைடு, அந்த கேரக்டர் நம்ம காமெடி பீஸாகவும் பார்த்துட்டு தூங்கினா அந்நியனாக மாறுவாங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் இதில் அந்த ஃபைட் சீக்வன்ஸை தாண்டி அவன் ஏன் இந்த ஃபைட்டை போட போகிறாங்கிற அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்டு ப்ளஸ் அப்படியே அவங்க தாத்தாவோட அந்த கனெக்ட் ஆகிற அந்த ஒரு ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுன்னா பெஸ்ட்டாக இருந்துச்சுடா. அதுதான், அதாவது ஜெனிட்ஸு கேரக்டராக செம்ம மாசாக இருக்கானன்ற மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதை தாண்டி அவன் ஏன் இதை பண்ணுறாங்கிற அந்த காரணமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அது வெயிட்டாக இருக்கும். எனக்குலாம் அந்த டீமன் ஜெனிட்ஸு கூட சண்டை போடுறத பார்க்கும்போது சார்பட்டா பரம்பரில் வந்த ரங்கன் வாத்தியார் மாதிரி தான், எது கபிலனா சண்டை போடுறானா அப்படிங்கிற மாதிரி தான். எது ஜெனிட்ஸுவா இப்படி என் கூட டஃப் கொடுக்குறான், நீ வேஸ்ட்டு ஃபெலோடா, நீலாம் என் கூட டஃப் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டியாடான்ற மாதிரி தான் அவன் பார்ப்பான். அண்ட் ஜெனிட்ஸுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்ம் தான், அவங்க தாத்தா இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுப்பா, இதை மட்டுமே நீ ப்ராக்டிஸ் பண்ணி பொழைச்சிப்பங்கிற மாதிரி கற்றுக் கொடுத்துருப்பார்ல. அந்த விஷயம் ஓகே, இவன் வீக்காக இருக்காங்கன்றனால இவ்வளோ விஷயங்கள் தான் பண்ணியிருக்காருன்னு நினச்சா, அதுக்கு பின்னாடி அவர் பண்ணக்கூடிய அந்த காரணன்ற மாதிரி இதில் காமிச்சது இன்னும் கன்வின்சிங்காக இருந்துச்சு. அந்த விஷயத்தை ஏன் அவர் பண்ணாரு, சும்மா காரணம் இல்லாமலாம் பண்ணியிருக்க மாட்டார், எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாருன்ற மாதிரி அதை கொண்டு போய் முடித்த விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சீசன் 2ல இருந்து அக்காசா மேலே எல்லாருமே வெறி கொண்ட கோவத்தில் இருப்போம். டே ரெங்குக்கோவே போட்டு தள்ளுற அளவுக்கு நீ பெரிய இவனா, ஏன்டா நீ அவ்வளோ பெரிய ஆளாடான்ற மாதிரி செம்ம டென்ஷனில் இருக்கும். டான்ஜிரோ கத்திருப்பான், கொய்யாலடே ஏன்டா பயந்து ஓடுற, சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல இருந்தே அக்காசா கொய்யால திரும்ப வந்தான்னு வையன் டான்ஜிரோ தலையை வெட்டாம விட மாட்டான்ற அளவுக்கு டென்ஷனில் இருப்போம். அந்த ஃபைட்டுக்காக தான் இந்த படத்தையும் ரொம்ப எதிர்பார்த்ததா. அவன் என்ட்ரானதுலேருந்து டான்ஜிரோக்கு இருக்கிற கோவத்தை தாண்டி நமக்குமே அந்த கோவம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த அக்காசா கேரக்டர் அவன் ஃபைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், டேய் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் மனுஷனாக இருக்கும் போதே அத்தனை பேரை காலி பண்ணவன்டா, நான் டீமனாக இருக்கிறேன், நான் சாதாரணமான ஆள் இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு அவன் கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ண விதம் தான் வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் அக்காசா எப்பேற்பட்டவங்கிற சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் ஏரியா வந்து கன்ஃபார்ம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுவிடும். அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்கிறத இந்த டீமன் ஃபைட் மூலிமா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த ரெங்குக்கோ ஃபைட்லேயே அதெல்லாம் முரட்டத்தனமாக இருக்கும். அதை தாண்டி அவனுடைய அந்த எமோஷனல் சைடை காட்டினது
உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்காதப்பாங்கிற மாதிரி அவன் மேலே இன்னும் பரிதாபம் தான் வரும். அவனோட லைஃப் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபைட்டை நம்ம பார்க்குற விதமே டோட்டலாக மாறி இருக்கும். அது வரைக்கும் டேய் ரங்குக்கோ கொன்னல்ல சாவுடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளும் கோவத்தில் இருப்போம். அவன் கதையை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு மரியாதையும் வரும். ப்ளஸ் அந்த கேரக்டரை டேய் இப்போ நான் என்னடா ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். எனக்கு ரூயியோடைய அந்த ஸ்டோரி வந்து அவன் அந்த ஃபேமிலிக்காக இயங்குறதுங்கிற மாதிரி எனக்கு அந்த ஸ்டோரி ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சா. எனக்கு அதோடய வேற ஒரு வெர்ஷனாக தான் இந்த அக்காசா ஸ்டோரி இருந்துச்சு. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ண வச்சுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவனுக்கு நடந்த விஷயங்கள்லாம் காட்டும் போது நான் எமோஷனலாக ஃபீல் ஆகிட்டேன். இன்னும் பத்தாதுங்க இன்னும் அழுதுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமில் 2 பேரும் நிற்கிற அந்த ஒரு ஃப்ரேமை காட்டுவாங்க. அந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி இன்னும் நீ அழலையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. அந்த ஒரு ஃப்ரேமு ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு ஃப்ளாஷ்பேக்கில், அக்காசா ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த ஒரு சீனு. எனக்கு என்னன்னா இப்போ அந்த கேரக்டரோடைய ஃப்ளாஷ்பேக்கை நான் பார்த்துட்டேன். அவன் இப்பேற்பட்டவங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. டே ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டராக இப்போ மாறிவிட்டான்டா, அவனோட எண்டிங்கை கொஞ்சம் ப்ராப்பராக கொடுங்கடா, அந்த கேரக்டர் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை வந்துருச்சுடா ப்ளீஸ்ராங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறமா. அதுக்கப்புறமா அந்த ஃபைட்டை இவங்க முடித்த விதம் அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் சில கேரக்டர்ஸுடைய அந்த கேமியோலாம் வரும் பாருங்க, அதாவது நமக்கு ஃபேவரட்டான கேரக்டர்ஸை நாங்கள் திரும்ப சின்னதாக அப்படி கொண்டு வரோன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் அனிமி சீரீஸில் பார்க்கும்போது அந்த காக்காவோட வேலை என்ன தம்பி அடுத்த மிஷன் வந்துருச்சு, அங்கே டீமன் பிரச்சனை இருக்குதான் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்து என்ன வேலை இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த காக்காவை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் ப்ரொமோஷனை கொடுத்து இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலையை கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கேரக்டரும் அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுங்கிற மாதிரி கொண்டு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹாஸ்டலா ட்ரைனிங்காக இருக்குது, ஏண்டா மொத்த பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறதாடா ஒரு ஆர்க்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த கேரக்டர்ஸ் அதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கிறத இந்த படத்தில் காட்டுவாங்க. ஸோ எதுவுமே சும்மா நாங்கள் ஜஸ்ட் அப்படி டைம் ஓடுறதுக்காக காட்டலங்க, அந்த கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கன்னு இந்த படத்தில் அவங்களுக்கான சில போர்ஷன் வச்சதுமே நல்லா இருந்துச்சு. ஸோ எதையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணலப்பா, அந்த சோல்ஜர்ஸையும் அவங்கள அடுத்த கடத்து கூட்டு போயிருக்கோங்கிற மாதிரி அவங்க டீமன்ஸை சமாளிக்கிறதுங்கிற மாதிரி ஜெனிட்சுக்கு அப்புறமா அந்த சோல்ஜர்ஸ்லாம் சமாளிக்கிற அந்த ஒரு போர்ஷனுமே நீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜெனிட்சுவோட ஸ்டோரி டான்ஜிரோட ஸ்டோரி இது ரொம்ப எமோஷனலாகவும் ப்ளஸ் அவங்க கோவத்துக்கு 100% தகுதி இருக்குடாங்கிற மாதிரி ஆக்கினதா. பட் ஃபஸ்ட்டு ஒரு டீமனுக்கும் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். ஆக்சுவலாக அந்த டீமனோடைய ஸ்டோரி சொல்லும்போது டேய் நீ சைக்கோவாடா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற டீமனோட ஸ்டோரிலாம் கேட்டால் சே பாவங்க உன் பக்கமும் நியாயம் இருக்குதுங்க, சே உன் ஸ்டோரி என்னால் வந்து நான் சாதாரணமாக எடுத்துக்க முடியலங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு டீமனோட ஸ்டோரி கேட்டால் எரிச்சலாக தான் இருந்துச்சு. டேய் யாரா நீ, ஆனால் ஸ்டார்ட் பண்ண விதம் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் கொய்யாலடே நீ பிறந்ததுலேருந்தே சைக்கோவாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இந்த மாஸ் கமர்ஷியல் படங்களை அதுவும் தேட்டர் மூமெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணும்போது அதுவும் ஃபுல் க்ரௌடில் கத்திக்கிட்டே பார்க்கும்போது அந்த மூமெண்ட்ஸ்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருந்ததா, அதெல்லாம் ஒரு மாதிரி இன்னும் செம்ம வைபாக இருந்துச்சு. சரி எனக்கு இதில் சில நெகட்டிவ்ஸாக லைட்டாக ஃபீல் ஆனது என்ன அப்படின்னாக்க அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் அப்போ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்குங்கிறது வரும், அந்த பொண்ணுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஸ்டோரிஸ்லாம் இன்னும் பயங்கரமாக இருந்ததுனால இது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் பட்டுச்சு. ஏன்னா ஜெனிட்சு அப்புறம் அக்காசா ஸ்டோரிலாம் நம்மளை அள வச்சே போடுமா, அது அந்த அளவுக்குலாம் ஒன்று ஃபீல் ஆகலைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டீமன் பேசுறதெல்லாம் ஃபுல்லாக எரிச்சல் தான் வரும். ஓகே எல்லா டீமன்ஸும் அழ வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க ஸ்டோரி சிலதெல்லாம் எரிச்சல் ஏற்றுற மாதிரி தான் இருக்குங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சரிதான். இருந்தாலும் அந்த டீமனு டேய் ஏடா நல்லா தான் ஆரம்பித்தேன், ஏன்டா இதுக்காகவாடா இப்படி ஆன அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து கொஞ்சம் அது மேலே டென்ஷன் தான் ஆச்சு. அது இல்லாமல் அவன் பேசுகிறத பார்த்தாலே செம்ம டென்ஷன் ஆகுது. டேய் மற்ற டீமனாச்சும் அவங்க செத்து முடிச்சு அவங்க ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் நான் ஹாப்பி ஆவேன்டா, ஆனால் உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு சோகமான ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறமா அந்த டீமன் ஒரு வேலையை பார்க்கும், அது தேட்டரில் வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் அந்த மூமெண்ட்னால அது வரைக்கும் அவன் சொன்ன ஸ்டோரி எல்லாமே டக்குன்னு காமெடியாக மாறின மாதிரி ஆயிடுச்சா. ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, அது நாங்கள் டக்குன்னு தமாசா ஆக்கிப்பிட்டீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் டான்ஜிரோ வந்து அட்லீஸ்ட் அக்காசாவை அழிக்க ஒரு பிளான்லாம் போட்டான். இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற மாதிரி அவன் டக்குன்னு அந்த இடத்துல யோசிச்சு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறான். ஆனால் கூடவே இருக்க அந்த கியூ இந்த வாட்டர் ஹாஷிரா, ஏங்க நீங்கள் ஹாஷிராவாக இருக்கிறீங்க அண்ட் டான்ஜிரோவையே மாஸ்டருக்கு அனுப்பி அவனை பெரிய ஆள் ஆக்கினாங்க, நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டிங்களா, நீங்கள் பண்ணுற எல்லா வித்தையும் அவன் காலி பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஏன் இதை பண்ணுறான் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களான்ற மாதிரி தோணுச்சு. எங்கள் ரூயிலாம் நீங்கள் அசால்ட்டாக டீல் பண்ண வருங்க, அப்போ உங்களுடைய அட்டாக்கே அவன் அசால்ட்டாக டீல் பண்ணுறான்னா ஏன் இதை பண்ணுறான்னு நீங்கள் ஒரு செகண்ட் கூடவா யோசிக்க மாட்டீங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் நெசுக்கோவை எங்க பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், நெசுக்கோவை கொஞ்சமாச்சும் சீனாக காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எங்க டக்குன்னு சும்மா காமிச்சிட்டா விட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அது ஒரு குறையாக இருந்துச்சுப்பா. அடுத்த படத்துலாச்சும் இன்னும் 2-3 சீனாச்சும் நெசுக்கோ கொடுங்கப்பா. அண்ட் இவங்க சண்டெல்லாம் போட்டு முடிச்சு இந்த எமோஷனல் ஸ்டோரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த காமெடியாக இவங்க ரெக்கவர் ஆகிட்டு வர அந்த இடம் இருக்கும். அந்த ஒரு பிரேக்கு எனக்கு இதில் இல்லாதது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஓகே இன்ஃபினிட்டி கேசல்குள்ளே இருக்கிறாங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்க முடியுங்கிறது, பட் அது வந்து கொஞ்சம் ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டுக்குள்ளே வரும்போது அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மிஸ் பண்ணம்பா. இதில் மொரட்டு ஃபைட்டு ப்ளஸ் டீமன் ஸ்டோரி அப்படியே இவங்க பிரேக் எடுக்கும் போது பண்ணுறக்கூடிய அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸுங்கிற மாதிரி
பர்ஃபெக்ட் பேக்கேஜாக இருக்கும். அந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸுங்கிறது இதில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஓவரால் இது ட்ரையாலஜியாக வரப்போகுது. அதில் வந்துருக்கிற ஃபஸ்ட்டு படம் மொரட்டுத்தனமாக இருக்குது. 200% சாட்டிஸ்ஃபைடு. இன்னும் ஒரு 2 தடவை கன்ஃபார்ம் பார்த்தே தீரணும். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை விடுறதா இல்லை. ஸோ இன்னும் 2 தடவை பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்பாயிலர் ஏரியாவுக்கு வருவோமா? அதில் இருக்கிற குட்டி குட்டி விஷயங்களை நான் ரசித்து என்ஜாய் பண்ணதை அப்படியே உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுனால ஸோ இது வரைக்கும் படம் பார்க்கலன்னா அப்படியே கிளம்பிடுங்க. இது படம் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு இந்த மூமெண்ட்லாம் செம்மையாக ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கான மூமெண்ட்டு இதுக்கப்புறம். எனக்கு அகாசாக்கு எதிர 2 பேர் இந்த கியூ வாட்டர் பிரீத்திங் பண்ணுறாரு, டாஞ்சிரோ சன் பிரீத்திங், ஒய்யால நீரும் நெருப்பும் ரெண்டும் சேர்ந்து இவனை ஒன்றுமே பண்ண முடியாதுரா அப்படிங்கிற மாதிரி ஆப்போனண்ட்டாக அகாசா அசால்ட்டாக டீல் பண்ணுவான் பாருங்க. நீரும் நெருப்பும் அந்த காம்பினேஷன் ஃப்ரேமாக பாருங்க ஜிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்லாம் ஃபயராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்னன்னா அகாசா மேலே இவன் கோவப்படுறதுக்கு 100% நியாயம் இருக்கா? ரெங்குக்கோ கூட அந்த ஃபைட் அப்போ இவனால் எதுவுமே பண்ண முடியலைங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அதை விட முக்கியமாக அந்த எபிசோட் முடிச்சுட்டு அடுத்து இவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா டேய் நீ பண்ணுறது சன் பிரீத்திங்கிறாங்கிறத அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் எது சன் பிரீத்திங் என்னால் பண்ண முடியுங்கிறத நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொய்யால எடுத்ததுமே அவன் தலையை சன் பிரீத்திங்கில் காலி பண்ணுவான். அதெல்லாம் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்போ விட்டுட்டேன், இப்போ விடவே மாட்டேன்னான்ற மாதிரி அவனுடைய மொத்த கோவமும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு டவுட்டு, அவங்க அப்பா வந்து அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த ஒரு மூமெண்ட்டை ரூயி ஃபைட் அப்போ நினச்சி பார்ப்பான். அது டான்ஸ் மூமெண்ட்டை ரெப்ளிகேட் பண்ணும்போது சன் பிரீத்திங் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பான். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக அவங்க அப்பா வந்து ஒரு கரட்டியை ஒரே ஸ்லைஸாக வெட்டுவார். டேய் இந்த மாஸ் மூமெண்ட்லாம் ஏன் நினச்சே பார்க்கல? ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து ஃபயர் கார்டுக்காக இதை பண்ணுறோன்னு தெரியாமலே பண்ணது சன் பிரீத்திங்னு இவன் தெரிஞ்சிருப்பான். ஆனால் அவங்க அப்பாவே பெரிய கைங்கிற மாதிரி இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது ஏங்க இந்த ஃப்ளேவர் இது வரைக்கும் காட்டவே இல்லாமல் டக்குன்னு ஆட் பண்ணிக்கலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் அப்பாவுக்கும் பெரிய கேரக்டராக கொடுப்பாங்கிற மாதிரி போக போக ஃபீல் ஆகுது. அந்த காக்கா வந்து பறந்த சிசிடிவி கேமரா மாதிரி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அங்கே இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த டீமன் டாக்டர் அவனோட அசிஸ்டண்ட்டு டேய் அந்த பாலை வச்சு அட்டாக் பண்ணுறது எந்த டைரக்ஷனில் வருதுன்னு தெரியலையா, இந்தா வச்சுக்கின்ற மாதிரி இந்த பேப்பர் இவன் மேலே வந்ததும் கரெக்டாக என்னென்ன ரூட்டில் அந்த பால் அட்டாக் பண்ண வருதுங்கிற விஷயம் இவனுக்கு கிடைக்குமே. அதை இவங்க அட்வான்ஸ் பண்ணுறன்ற பேரில் காக்கா கழுத்துலேயே மாட்டி விட்டு அதை சிசிடிவி கேமரா மாதிரி இவங்க யூஸ் பண்ணது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இதில் காமிச்சிக்க பாரு, அது இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கியூவோட அந்த மார்க் வந்தது. ஏன்னா ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜில் டாஞ்சிரோக்கு ஆல்ரெடி நம்ம முன்னாடியே மார்க் வந்துருச்சு. அவன் சன் பிரீத்திங் பண்ணும்போது அந்த மார்க் அப்பியர் ஆகி அவன் இன்னும் ஃபயராக சண்டை போடுவான்னு. பட் ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கில் லவ் ஆஷிராக்கும் மிஸ்டாஷிராக்கும் இவன் கூட சண்டை போடுறதுனால அவங்களுக்கும் மார்க் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆஷிரா ட்ரைனிங் ஆர்க்கப்போ ஸ்டார்டிங்கில் பேசியிருப்பாங்க. ஜஸ்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு நினச்சா அதை இந்த படத்தில் இப்போ டாஞ்சிரோ கூட இவர் சண்டை போடுறதுனால இவருக்கும் மார்க் வந்துச்சுன்ற மாதிரி அந்த மொமெண்ட்டை காட்டுவாங்க. கொய்யாலடே குட்டி குட்டி மொமெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு மைண்ட் செட்டில் இருந்ததுன்னா இதில் அந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட் எத்தனை பேருக்கு ஒரு மாதிரி செம ஃபயராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனோம்னா அகாசா கேரக்டர் ரசித்து வச்சுருக்கிறானுங்க சார். சீரியஸாக நான் கூட அந்த ஃப்ளாஷ்பேக்கு அப்புறமா அவன் கேரக்டர் வழக்கமாக இன்னும் வெறித்தனமான வில்லனாக முடிப்பாங்கன்னு நினச்சேன். அந்த கேரக்டருக்கான ஒரு மரியாதையை ப்ராப்பராக கொடுத்தாங்க பாரு. அந்த கேரக்டர் டேய் நான் இப்படி தான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் மாறுவான் பாருங்க, அது வெயிட்டாக இருந்துச்சு. எனக்கு அகாசா கேரக்டர் ஏன் இன்னும் ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சுன்னா, மற்றவங்க டீமன்ஸாக இல்லாமல் ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கும்போது வீக்காக இருக்கவனா காட்டுவாங்க, இல்லை சில பேர் கோவக்காரனாக இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் கொள்கிற மாதிரி காட்டுவாங்க. இவன் மனுஷனாக இருக்கும் போதே அத்தனை பேரை வெட்டி வீசியிருக்கான். இவன் அப்போவே ஒரு மிருகம். இவனுக்கு டீமன் பவர்லாம் கிடச்சா சும்மா விடுவானா, எவனையாச்சும் சும்மா இருக்க விடுவானாங்கிற மாதிரி அவன் நான் ஸ்ட்ராங்காகவே தீருவேங்கிற மாதிரி அவன் பண்ணக்கூடியதெல்லாம் டாஞ்சிரோ சாரிப்பா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்பாங்கிற அளவுக்கு அகாசா கேரக்டர் செதுக்கியிருப்பாங்க. எனக்கு இன்னும் டாஞ்சிரோ ஃபைட்டப்போ அகாசா மேலே டென்ஷன் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இப்போ அந்த ரெங்குக்கோ இறந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் போய் அவன் தம்பியை பார்த்துருப்பான். அவன் தம்பி வந்து இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். இவன் ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கில் எனக்கு என் ஸ்வாடில் இதை ஆட் பண்ணி கொடுங்க, இது ரெங்குக்கோடதுங்கிற ஞாபகார்த்தமாக இதை ஆட் பண்ணியிருப்பான். இப்போ அந்த கத்தியில் அகாசா கூட இவன் சண்டை போட போகிறான். ஆல்ரெடி ரெங்குக்கோ இறந்த கோவம் ஆல்ரெடி மைண்டில் இருக்குது. இப்போ அதை பார்க்கும்போது ரெங்குக்கோ மைண்ட் செட்டு நமக்கும் வருது. இன்னும் அவனை கொல்றான்ற மாதிரி நமக்கும் அந்த ஒரு ஃபீல் வருது பாருங்கள். குட்டி குட்டி விஷயங்களை இவங்க பார்த்து முன்னாடி ஆட் பண்ணதெல்லாம் மொத்தமாக ஒரு சீனில் காட்டும் போது பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக அகாசா கேரக்டர் இந்த ரெங்குக்கோ ஃபைட்டை போவே டேய் நீ எத்தனை தடவை வெட்டினாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதடா, நான் சரியாயிடுவேன்டா, நான் டீமன்டான்னு சொல்லுவான். இருந்தாலும் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெட்டி வீசிக்கிட்டு இருப்பானா. நமக்கு அது ஒரு மாதிரி எப்பா ரெங்குக்கோ கொன்னதுக்கு இவன் இன்னும் அடங்கலப்பா, அந்த கோவம் இவனுக்கு குறைவே இல்லைங்கிற மாதிரி குய்யால எத்தனை தடவை வேணாலும் உனக்கு காலி பண்ணிக்கிட்டே இருப்பான்றான்ற மாதிரி அந்த கோவத்தை காட்டினதெல்லாம் ஃபயராக இருந்துச்சு. அண்ட் ஜெனிட்சு கூட ஃபைட்டப்போ நான் கூட கடைசியாக முடிக்கும் போது நீ டேலண்டான வந்தான்டா, நான் உன்னை வேஸ்ட் ஃபில்லோன்னு நினச்சிட்டேன், நீ பெரிய டேலண்டான ஆளுதான்ப்பா அப்படின்னு நான் ஏற்றுப்பான்லாம் நினச்சேன். பட் அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் டேய் நீ புது ஃபார்மை கண்டுபிடிச்சியா என்னடா சொல்கிற, டேய்
நீலாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன்டான்ற மாதிரி கடைசி வரைக்கும் இவன் ஒர்த்தே இல்லைங்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே தான் அவன் போவான். அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஜெனிட்சு சரியாயிட்டப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு இவன் பாராட்டுவான்லாம் பயந்தேன். அப்படிலாம் பண்ணாமல் இது நீ புது ஃபார்மை கண்டுபிடிச்சியா என்னடா சொல்ல வர அப்படின்னு அவன் ஷாக் ஆகிறதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இன்ஃபினிட்டி கேஸில் மொத்தமாக இவங்க டீமாக வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே சைடில் ரெங்குக்கோ காட்டும் போதெல்லாம் டேய் அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுடா. அந்த மனுஷனை ஒரே சீசனில் நீங்கள் போட்டு தள்ளினாலும் அடுத்தடுத்த படங்களில் சின்னதாக ஒரு கேமியோ காமிச்சிங்கன்னாலும் அந்த மனுஷனோட இம்பாக்ட் குறையவே குறையாதா. ஸோ இன்னும் 2 தடவை பார்த்தோன்னா இன்னும் குட்டி குட்டி மூமெண்ட்ஸ்லாம் இன்னும் என்ன பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் நிறையவே மிஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இன்னும் பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும். ஸோ இன்னும் 2 தடவை கட்டாயம் தேட்டரில் பார்க்கணும்ப்பா. அண்ட் இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் இதில் நீங்கள் இன்னும் என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ்லாம் இதை நீ மிஸ் பண்ணிட்ட பற்றியா இந்த மூமெண்ட்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி இன்னும் நீங்கள் நோட் பண்ணி என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. பக்கா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். இனிமேல் எனக்கு ஃபேவரட்டான அனிமையெல்லாம் ஒரு படமாக ஒன்று விடுங்கடா, தேட்டரில் பார்க்குறதுக்கு கத்திக்கிட்டே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே சோடா அப்படி அனிமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.